பகுதியில் பாபு என்பவரின் வீட்டில் 106ஆம் ஆண்டு கொலுபொம்மை பூஜை நடைபெற்றது. கிராமிய உணவிற்கு ஊக்கம் தரும் வகையில் தானிய வகைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் பாபு என்பவரின் வீட்டில் நவராத்திரியை முன்னிட்டு கொலுபொம்மை பூஜை நடைபெற்றது. 9 நாட்கள் நடைபெறும் கொலுபொம்மை பூஜை முதல் 3 நாட்கள் லட்சுமி பூஜையும், பின்னர் துர்க்கை பூஜை 3 நாட்களும், மேலும் சரஸ்வதி பூஜை 3 நாட்களும் நடைபெறும். பின்னர் 10ஆம் நாள் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜைகள் நடைபெறும். அதன் ஒரு பகுதியில் லட்சுமி பூஜை நடைபெற்றது. இதில் துர்க்கை, லட்சுமி, கிருஷ்ணன், வெங்கடேச பெருமாள், கோமாதா உள்ளிட்ட சிலைகளுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. மேலும் கிராமிய உணவினை ஊக்கப்படுத்தும் வகையில் நவதானிய வகைகளும் மற்றும் பாரம்பரிய உணவு உட்கொள்ளுதல், பெண்கள் சமையல் அறையில் பண்டைய கால பொருட்கள் பயன்படுத்துவதை உணர்த்தும் வகையில் கொலுபொம்மை பூஜையில் வரிசைப்படுத்தினர். பின்னர் ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் பாபு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு, பென்சில் உள்ளிட்டவை வழங்கினார். மேலும் பெண்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது.